பார்த்திபன் சார். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays. இந்த பெயர் நான் பட்ட பெயராக அண்ணனுக்கு சொல்வா அப்படின்னா என்ன பெயராக இருக்கும்? வெல்ல முடியாத வீரன். நீ கோழையா சாவறதை விட ஏழையா சாவறது மேலு. தனியா எடுத்தா பிச்சை, நாட்டோட சேர்ந்து எடுத்தா இலவசம். இந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீ தோற்று போ, தோல்வி வறுமை மாதிரி உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிறான். அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றியின் தாய். தோற்று 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 வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும். இவர் பேசும்போது இப்போ ராயப்பேட்டை மணிகுண்டு கிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அந்த மணிகுண்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் 2 மணி நேரம் இவர் பேசினா நல்லா இருக்கும். நான் மனசில் கொஞ்சம் சங்கடத்தில் இருந்த நேரத்தில் திரு சீமான் அவர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், பெரிய ஆறுதல் சொல்லியிருந்தார். எனக்கு அவர் கூட்டணி அமைக்கிறது இல்லைன்ட்டு, கூட்டணி அமைச்சு வெற்றி பெறத்துக்கு புது கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அவர் கூட்டணியை அமைக்க மாட்டார் அப்படின்னு அவர் பொய் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்கிறது யாருன்னா, காலம் எப்போ வேணாலும் உங்களுக்கான காலம் வரட்டும், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தனிப்பட்ட கொள்கைகளோட தான் நின்ன கொள்கையில் கடைசி வரைக்கும் நிற்கணும்னு, அது எத்தனை % ஓட்டு கிடைக்குதுங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு 4 சுத்து நீங்க பார்த்திபன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் நண்பர் திரு சீமான் அவர்களுடைய பங்களிப்பு சிறப்பு. ஏன்னா சினிமாவை இயக்கிறது, ஒரு படத்தை இயக்கிறதை விட ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு தான் உண்மையான ஒரு பெரிய வீரம் வேணும். புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் நிறைய நாயகர்கள், அரசன், வீரர்களெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும், அவங்க எல்லார் கையிலையும் ஒரு கதையும் இருக்கும். மன வலிமையை பற்றி நம்ம திரு சீமான் அவர்களோட தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். ஆனால் உடல் வலிமை அவருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எவ்வளோ ஓடிட்டு இருக்காருன்னா அவ்வளோ ஓடிட்டு இருக்கார் ராத்திரி பகலமாக. அதுக்கு இடையில் உடல் வலிமைக்காக அவர் மிஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த உடற்பயிற்சி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு எங்கே நேரம் இருக்குது? வழக்கமாக நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைக்கணும், உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைக்கணும். ஆனால் எவ்வளவு ஓய்வில்லாமல் உழைக்கும் போதும் அந்த உடற்பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த உடற்பயிற்சியை பாராட்டும் விதமாக உங்களுக்கு இந்த கர்லா கட்டையை கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். வெறும் பொக்கே கொடுக்கறதுக்கு பதிலாக தயவுசெய்து மேலே நீங்கள் வாங்கிக்கணும். அப்படியே ஒரு 4 சுத்துனீங்கன்னா இல்லை நண்பர் திரு சீமான் அவர்களுக்கு பிரியமுடன் பார்த்திபன், அதை தான் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இது எவ்வளோ புதுசாக இருக்குல்ல, அதுதான் அவர். அதாவது எது ஒன்றையும் புதிதாக வேறு கோணத்தில் பார்க்குற ஆற்றல் எல்லாருக்கும் வராது. ஆங்கிலத்தில் ஒரே ஷார்ட்னு சொல்லுவோம்ல, ஒரே பதிவில் ஒரு படத்தை எடுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் முயற்சியெல்லாம் ஒத்த செருப்பு அப்படின்னு ஒரு செருப்பை வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் நம்மளில் பிறந்துட்டதுனால இந்த பெருமை உலகத்துக்கு தெரியல. வேற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம வியந்து பார்த்துருந்துருப்போம். என் பக்கத்தில் இருக்கிறனால அருமை தெரியல. இப்படி நிறைய கலைஞர்களை நம்ம தவற விட்டுட்டோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப போற்றத்தக்க பெருமைக்குரிய ஒரு படைப்பாளி. இந்த பக்கத்தில் இருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.
அவர்கிட்ட ஒரு பட்டமாக இந்த பெயர் நான் பட்ட பெயராக அண்ணனுக்கு சொல்வேன் அப்படின்னா என்ன பெயராக இருக்கும்? வெல்ல முடியாத வீரன். வெல்ல முடியாத வீரன். எல்லா வீரனும் யாரோ ஏதோ ஒரு காலத்தில் வென்றுடுவாங்கல்ல, வெல்ல முடியாத ஒரு வீரன். அதாவது கூட்டணி அமைத்து ஜெயிக்காத வெல்ல முடியாத ஒரு வீரன். நீங்கள் வாங்க, மேலே வாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு 3 கேள்விகள். இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இப்போ நான் பாராட்டுறேன், கடைசி வரையே தனியாக அதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, ஆனால் அந்த தைரியத்தோட மையப்புள்ளி அது. இந்த துணிவு இயற்கையிலே நம்ம மரபணுலே இருந்தாலும் எனக்குள்ள ஆழமாக இதை உள்ள தள்ளினது எங்களுடைய தலைவர் தான். அப்போ அவரை பார்க்கும்போது சமரசம்னு எனக்கு கற்பிக்கிறாரு. சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானதுங்கிறார். அப்போ உயிரை விட மேலானது உரிமை. உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட இழப்பாயிரும். உரிமையை இழந்தால் ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான இழப்பாயிரும். அப்போ உயிரினும் மேலானது உரிமை. இப்படி கற்பிக்கும்போது கண்ணு முன்னாடி நம்ம மரணத்தை பார்க்குறோம், அப்போ உயிரிழப்பை பார்க்குறோம். அவர் எனக்கு சொல்கிறாரு, எத்தனையோ மரணங்கள் என் கண்ணு முன்னே, என் கைகளில் உயிரற்ற உடல்கள் நிறைய. நான் வளர்த்த பிள்ளைகளின் மரணத்தை நானே பார்த்தேன். எவ்வளோ ரத்தம், எவ்வளோ கண்ணீர். ஒரு நொடி கூட என்னை சோர்வடைய வைக்காம வெறியேற்றி கொண்டே இருந்ததுங்கிறவள. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, அசைக்க முடியாத உள்ள உறுதியை நமக்கு தந்துடுது. அந்த வலுவை எனக்குள்ளே தள்ளினது, இந்த உறுதித்தன்மையை தள்ளினது என் தலைவன் தான். இவர் பேசும்போது எவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறத விட இவரையே நான் ஒரு பெரிய கூட்டமாக தான் பார்ப்பேன். இவரையே நான் ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பெரிய ஒரு எப்படி கடற்கரையை பார்ப்போமோ, ஒரு பெரிய மலையை பார்ப்போமோ, அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இவர் பேசும்போது இப்போ ராயப்பேட்டை மணிகுண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அந்த மணிகுண்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் 2 மணி நேரம் இவர் பேசினா நல்லா இருக்கும்ன்ட்டு. நீ கோழையாக சாவறதை விட ஏழையாக சாவறது மேலு. அதே மாதிரி தனியாக எடுத்தால் பிச்சை, நாட்டோட சேர்ந்து எடுத்தால் இலவசம். இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கவர்றது. இதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை எப்படி மணிக்கணக்காக பேசியும் மணிமணியாக எப்படி பேசுகிறீங்க? ஐயா என்னையை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பேர் மேலே பொறாமை இருக்குது. ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு பாதி நூலகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறான். அதில் வைரமுத்தையா, இறையன்பு, எஸ் ராமகிருஷ்ணன் இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்னண்டாண்டா படித்து இவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு. அதை படித்து நம்ம சொல்கிறோம், என்னென்னா அருவி போல் பேசுகிறீங்களே அப்படிம்பாங்க. தமிழ் ஒரு கடல், அது அருவியாக இருக்கும், ஆறாக இருக்கும். ஒன்று நானே ஐயாவுக்கு வியப்பாக இருக்குண்ணா. எனக்கு முன்னாடி இருக்கவங்களெல்லாம் பார்த்தா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்களாம் எங்கள் ஐயாவை பார்த்து வியந்தவங்க. இவரை பார்த்து புதிய பாதை படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் இவருடைய உரையாடலை பார்த்திங்கன்னா எப்படி இவர் உடனே போடுறது. இன்றைக்கி சொல்கிறீங்கள அந்த நேரம், அந்த நொடி பொழுதில் சொல்லி சிந்திச்சு சொல்கிறது இருக்குல்ல, அதை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறாங்களா ஆங்கிலத்தில். அதில் அவரை அடிச்சுக்கிற முடியாது. நான் அவரை பார்த்து வியந்தது தான் அதிகம். அவர் எவ்வளோ பேசினாலும் தொண்டை தான் கொஞ்சம் காஞ்சி போதே தவிர மண்டை காய்கிறதே கிடையாது. அது நான் சொல்லி முடிக்கல. அப்புறம் நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். சென்சிட்டிவ்க்கு என்ன தமிழ்லங்க? உணர்வுபூர்வமான. ரொம்ப உணர்வுபூர்வமான, ரொம்ப உணர்வுபூர்வமான. எனக்கு இங்கே பாலா சார் பயங்கரமாக ரசிச்சுட்டே இருந்தேன். எப்படின்னா, ட்ரெயின்னு சொன்னால் தொடர் வண்டி, இதுன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை. அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்படி சிங்கத்தெல்லாம் அடக்குவார் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பிரமிப்பு நான் தூரத்துலேருந்து பார்த்து. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சகஜமாக அந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான மனிதன். ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இந்த ஒரு வாரமாக அந்த மாதிரி தான் சின்ன விஷயங்களுக்கு நான் ரொம்ப சோர்வடையும் போது இவருடைய ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. தோல்வியை கண்டு தோண்டு போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அது முடியல. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தோல்வியை கண்டிருக்கீங்க? அந்த தோல்வியே கிடையாது, அது எல்லாமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தோல்வியை கண்டு துவளாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு, எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த கருத்துன்றது எல்லாத்துக்கும் உலகத்துக்குமான ஒரு கருத்தா இல்லை? அம்மா ஜெயன்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பேராசிரியர் இருக்காங்க, இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. நான் நிறைய அது குறித்து வாய்ச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க சொன்னது ரொம்ப ஒரு தாய் இல்லையா, நீ தோற்றுப்போ என்ன அவன் என்ன சொல்கிறான், தோல்வியும் வறுமை மாதிரி உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிறான். அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். உங்களுக்கு புரியுதா? தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றியின் தாய். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்குங்கிறான். தோற்று வென்றவனின் இதயம்
இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். நீங்கள் போராடாமல் பெறுகிற பொருளின் மதிப்பு, அருமை உங்களுக்கு தெரியாது. போராடி பெற்ற ஒரு பொருளின் அருமை, ரொம்ப நேசித்து பெற்ற பெண்ணை திருமணம் செய்கிறான் பாருங்க, அப்போ தான் அந்த பொண்ணோட வாழ முடியும். எளிதாக ஒரு அழகான பொண்ணு கிடச்சா வா அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு புரியுதா? அப்போ தேடி 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 பெறணும். அப்போ தோல்விங்கிறது அந்த பொருள் வெற்றியின் அருமையை நமக்கு தெரிய வைக்கும். அப்போ தான் எளிதில் வெற்றி கிடைஞ்சால் வெற்றியினுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் வெற்றியை திரட்டியிருக்கேன்னு, உங்களுக்கு புரியுதா? அதனால் தோல்வி இல்லை, வெற்றிக்கான தொடக்கம். திரு சீமான் அவர்களை போல தமிழ் பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நான் எவ்வளோ அழகாக தமிழ் பேசினாலும் தமிழில் அவரை பாராட்டுறதை விட ஆங்கிலத்தில் இருக்க ஆல்ஃபபெட்ஸில் ஒவ்வொரு எழுத்துமே அவரை எப்படி பாராட்டுது. இப்போ நான் அதில் சுருக்கி அந்த 26 எழுத்துலேருந்து வெறும் 3 எழுத்தை மட்டும் சீமான் அவர்களை நான் 3ஆக பிரிக்கிறேன். ஏமான், பீமான், சீமான், அந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறேன். இது நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்ல, அந்த ஏல இருக்கிற ஆல்ஃபபெட் ஏல இருக்கிற வார்த்தைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்னு எனக்கு ChatGPTயில் இன்னைக்கு காலையில் போட்டு பார்த்தேன். அதில் இருக்க எல்லா வார்த்தைகளும், அந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 7 ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கான வார்த்தைகளுக்கு ஒரு 3 அர்த்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 7 3 21 அர்த்தமும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பொருந்துகிற ஒரே தலைவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏல ஆம்பிஷன், ஸ்ட்ராங் டிரைவ் டு அச்சீவ் சம்திங் பிக், authority, power and control, apex, the highest point peak, admirable, worthy of respect. இப்படி ஒன்னொன்னா audacity, bold courage, fearless attitude. இது ஏமான். அதுக்காக பீமான், brave, fearless, courageous, bold, confident and daring, brilliance, exceptional intelligence or talent. battle, இங்கே தான் நம்ம பார்க்கணும், symbolizes struggle and strength. திரு சீமான் அவர்கள் அவர் படாத ஸ்ட்ரகிள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் கண்டிருக்காத இந்த உயரத்தை வேறு யாருமே கண்டிருக்க முடியாது. பிளேஸ், இன்டென்சிவ் ஃபயர் அண்ட் எனர்ஜி, பேஷன். இப்படி சீல பார்த்தோம்னா சீமான், கரேஜ், த பவர் டு ஃபேஸ் ஃபியர், அந்த பயம்ன்றது ஒன்றுமே கிடையாது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பவர். கான்ஃபிடென்ஸ், பிலீஃப் இன் ஒன் செல்ஃப், அவர் மேலே அவருக்கு இருக்கிற பிலீஃப். கான்கர், டு ஓவர் கம் ஆர் டிஃபீட், சாம்பியன், எ வின்னர், எ ஃபைட்டர். இப்படி என்ன சொல்லிட்டு போனாலும் எல்லா வார்த்தைகளும் எல்லா அர்த்தங்களும் பொருந்துகிற ஒரே தலைவர் திரு சீமானா மட்டும்தான் இருக்க முடியும். இது இன்னைக்கு காலையில் நான் ChatGPTயில் பார்த்து தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் அழகாக தமிழில் சொல்ல போகிறாங்க, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்க. நான் இது வரைக்கும் சினிமாவில் சில படங்களை நான் தவற விட்டுருக்கேன். அதை பற்றின வருத்தங்கள் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் நான் தவற விட்ட ஒரு படம் திரு சீமான் இயக்கத்தில் காதல் ஒழிகன்னு ஒரு படம். அப்படி ஒரு படத்தை நாங்கள் தயாரிக்கிறதுன்னு அவர் இயக்கத்தில் நான் நடிக்கிறதுன்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து அதுக்கப்புறமேல அது ஏதோ நடைபெறாமல் போயிடுச்சு. அது எப்போவுமே எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், அவருடைய அழகான தமிழை நான் பேசி இப்போ 1000 ரோடில் நான் தமிழ் பேசியிருப்பேன். ஆனால் இவருடைய தமிழ், இவருடைய இயக்கத்தில் நம்ம ஒரு படம் பண்ணியிருந்தா அதை நம்ம தவற விட்டுட்டோமேன்ற வருத்தம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பகலவன் படம் பண்ணும்போது ஹீரோ யார் வேணாலும் நடிக்கட்டும், ஆனால் அதில் ஒரு துணை பாத்திரமாக நான் நடிக்கணும், உங்கள் இயக்கத்தில் மறுபடியும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது காதல் ஒழிகவை சரி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் மனசில் கொஞ்சம் சங்கடத்தில் இருந்த நேரத்தில், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களை நிலைப்பாட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, இதெல்லாம் சின்ன சலசலப்பு அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நீண்ட ஒரு பெரிய ஆறுதல் சொல்லியிருந்தார். எனக்கு அவருடைய மேடைகளில் நான் எழுதின 2 கவிதையை அவர் மேற்கோள் காட்டுவார். அது எனக்கு எப்படி இருக்குன்னா, ராமர் கால்பட்ட கல் அகலியாகிற மாதிரி அந்த கவிதைகளுக்கே ஒரு சிறப்பு அம்சம் அதன் மூலமாக கிடைச்சிடும். ஒன்று தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை மட்டுமல்ல ராவணனின் கற்பையும் கூட அப்படின்னு நான் எழுதியிருந்ததை எல்லா மேடையிலும் அவர் சொல்லுவார். அதே மாதிரி மதர் தெரசாவை பற்றி நான் எழுதின ஒரு கவிதை, கருவுற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளை. கருவுற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளை. இந்த 2 கவிதையும் அவர் மேடைகளில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப பெருமையாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் இப்போ இங்கே மேடையில் எல்லாரும் சொல்லும்போது சொன்னாங்க, அவர் கூட்டணி அமைக்கிறது இல்லைன்ட்டு. கூட்டணி அமைச்சு வெற்றி பெறத்துக்கு புது கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அவர் கூட்டணியை அமைக்க மாட்டார்.
அப்படின்னு அவர் பொய் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்கிறது யாருன்னா பகத்சிங்கோடையும் மகாகவி பாரதியாரோடையும் அவர் கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிற யாரோடையும் அவர் கூட்டணி அமைக்க மாட்டாருன்றது எனக்கு தோணுது. அது சரின்னு கூட நான் நினைக்கிறேன். அதனால் காலம் எப்போ வேணாலும் உங்களுக்கான காலம் வரட்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தனிப்பட்ட கொள்கைகளோட தான் நின்ன கொள்கையில் கடைசி வரைக்கும் நிற்கணும்னு, அது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குதுங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நானும் அந்த மாதிரியான ஒரு வீரத்தை மதிக்கிறவன் ரசிக்கிறவன்றதுனால கூட்டணிங்கிறது மக்கள் மட்டும்தான் அவங்களோட கூட்டணியாக இருக்கணும். அந்த வெற்றி விரைவில் வரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இதயமே இமயமாக இவ்வளோ உயர்ந்திருக்கிறதும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் அவருக்கு பக்கத்தில் நின்று நம்ம இவ்வளோ நேரம் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதும் இது வந்து ஒரு 100 பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு பெரிய பாடத்தை எனக்கு கொடுத்துருக்கு. நன்றி வந்து பிஹைண்ட் வுட்ஸுக்கு. பார்த்திபன் சார், ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்துட்டு எத்தனையோ கவிதைகள் நீங்க சொன்னீங்க, பட் ஸ்டில் எங்களுக்காக அண்ணனை பத்தி ஒரே ஒரு லைன்ல ஒரு கவிதை. அதாவது அவரை பற்றி சொல்லும்போது இல்லை, சட்டுன்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பெண் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெண் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னா உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்பேன். அந்த பொண்ணு மனோன்மணின்னு சொல்லுவோம், நானும் மனோன்மணின்னு சொல்லுவேன். அதாவது அதுதான் கவிதைன்ட்டு, புரியுதா சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் இன்றைக்கி இருக்கிற உயரத்தில் நம்ம சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அது ரொம்ப சாதாரணமாக ஏதோ இந்த மேடைக்காக நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இதை தான் நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அவர் கவிதையை விட உயர்ந்தவர். அதுதான் பார்த்திபன் சார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க கவிதை. நன்றி நன்றி பார்த்திபன் சார். நன்றி அண்ணா. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை பார்த்திபன் சாருக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாம். நன்றி நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Air and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.